Daily. Taste the Daily. தொடர்ந்து மற்றுமொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் சார் விவகாரம் தொடர்பாக கடும் அமளிகளை ஏற்படுத்தி வெளிநடப்பு செய்து போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தை விமர்சித்து வருகிறார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. அந்த வகையில் தேர்தல் ஆணையம் மறித்து விட்டதாக அவர் கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் தேர்தல் ஆணையம் மறித்து விட்டதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கடும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். செய்த தவறுகளுக்கு தங்களிடம் ஆதாரம் இருப்பதாகவும் அவர் பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். இந்த பீகார்ல அந்த திருத்த வாக்காளர் பட்டியல் வெளியானதிலிருந்தே கடும் எதிர்ப்புகள் கிளம்பி வருகிறது. தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் தொடர்பாக இந்தியா முழுமைக்கும் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்வினை ஆற்றி வருகிறார்கள். இந்த சூழல்ல திரு ராகுல் காந்தி தெரிவித்திருப்பது என்ன? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். ராகுல் காந்தி டெல்லியில் நடைபெறக்கூடிய கூட்டத்திலே பரபரப்பாக பேசியிருக்கிறார். அதை தான் நாம் திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் ஆணையம் செத்து விட்டது என்ற பொருளிலே அவர் பேசியிருக்கின்றார். ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு பேசிய அவர் பாஜகவினுடைய மற்றொரு பிரிவாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருகின்றது. ஏனென்றால் மத்திய அரசு என்ன சொல்கிறதோ அதை அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு கேட்கக்கூடிய ஆணையமாக தேர்தல் ஆணையம் மாறிவிட்டது. ஜனநாயகம் இல்லை, ஒரு நடுநிலைத்தன்மை என்பது இல்லை. தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனால் அந்த அமைப்பு அவ்வாறு செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் மறுத்து விட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். 15 சீட்டுகள் குறைந்திருந்தால் இன்றைக்கு மோடி பிரதமராக இருக்க முடியாது என்றும் 6.5 லட்சம் வாக்காளர்களில் 1.5 லட்சம் வாக்காளர்கள் போலி என்பதற்கான ஆதாரம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இந்தியாவில் தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தோடு செயல்படவில்லை என்றும் அவர் பேசியிருக்கின்றார். டெல்லியில் நடைபெறக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முக்கிய கூட்டத்திலே தற்போது ராகுல் காந்தி அவர்கள் இவ்வாறு பேசியிருக்கின்றார். ஏற்கனவே எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் அது பீகாரிலே தீவிரமாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு வருகின்றது. இதுவரை 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். பல தொகுதிகளில், அதாவது பாஜக எங்கெல்லாம் வீக்காக இருக்கிறதோ, எங்கெல்லாம் அவர்கள் பலமாக இல்லையோ அந்த பகுதிகளிலிருந்து வாக்காளர்களை அதிக அளவில் நீக்குகிறார்கள். தங்களுக்கு யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டார்கள் என நினைக்கிறார்களோ அவர்களை நீக்கி வருகிறார்கள் என்று எதிர்க்கட்சிகள் கடுமையாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றன. இந்த நிலையிலே ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த கருத்தும் தேசிய அளவில் கவனம் பெறக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.